வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்க ரெண்டு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்திரலாம். வீடியோ பார்த்துட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துட்டா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு யாரோட கான்டாக்டாவது ஓபன் பண்ணுங்க. இப்போ யாருன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. நீங்க மீட்டிங்லயோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இருப்பீங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களால கேட்க முடியாது அப்படின்னா நீங்க ரீட் பண்ணிக்கலாம். நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதை என்ன சொல்லிருக்காங்கன்னு நீங்க ரீட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ் மெசேஜ் லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணிட்டு மேல 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல டிரான்ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். இப்போ ஒரு 4 லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க அதுல என்ன வாய்ஸ் மெசேஜ் சொல்லிருக்காங்களோ அது டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. பட் இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும். அப்பதான் இது டிரான்ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல உள்ள வந்தீங்கன்னா இதுல ஆன் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு 4 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல இங்கிலீஷ் இருக்கு. இன்னும் தமிழ் வரல. சீக்கிரமா தமிழ் வந்துரும். இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 MB ஒரு டவுன் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன பிறகு நீங்க வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இப்போ யார் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் நீங்க அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்திருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் உங்க Facebook ஸ்டோரியா மாத்திக்கலாம். அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணா போதும். அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்றது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பிரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல Facebookனு புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி இப்போ உங்களோட Facebook இதுல ஆட் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்ட்னு கொடுங்க. Facebook ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ Facebookல இருந்து ஒரு கோட் அனுப்புவாங்க. அதை இதுல என்ட்ரி பண்ணிருங்க. இதுல அக்ரின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட Facebook அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். இப்போ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஆல்வேஸ் ஷேர் டு Facebook ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வச்சாதான் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் Facebook ஸ்டோரியா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் தேவையில்லைன்னா இதுல டிசேபிள் ஸ்டேட்டஸ் ஷேரிங் டு Facebookனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல டிசேபிள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட் ஆன Facebook அக்கௌண்ட் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இனிமே நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா போதும். Facebookல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரி ஆட் ஆயிரும். இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.